சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு சேலம் மாநகராட்சியின் சார்பாக சொத்து வரி அன்றைய தேதி வரை 3000 ரூபாய் இருந்த சொத்து வரி 1,30,000, 5000 ரூபாய் இருந்த சொத்து வரி 1,50,000 ரூபாய், 8000 ரூபாய் 10,000 ரூபாய் இருந்த சொத்து வரி உடனடியாக உயர்வு செய்யப்பட்டு 2 லட்சம் ரூபாய். இப்படி 3000, 5000, 8000 இருந்த சொத்து வரி பல மடங்கு உயர்வு செய்து 1,50,000, 2 லட்சம், 3 லட்சம் வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு 1518 பேருக்கு மட்டும் போட்டிருக்கிறாங்க. 3000 ரூபாயை 6000 ரூபாய் பண்ணால் 100 மடங்கு உயர்வு, 3000 ரூபாயை 30,000 பண்ணால் 1000 மடங்கு உயர்வு. ஆனால் 3000 ரூபாயை 5000 மடங்கு உயர்வு பண்ணி 1,50,000 லட்சம் ரூபா போட்டிருக்கிறாங்க. இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு விக்ரமராஜா தலைமையில் இயங்குகின்ற அந்த சங்கத்தின் சார்பாக மாநகராட்சி முன்பு நாங்கள் அடையாள போராட்டத்தை எதிர்ப்பு போராட்டம் நடத்தி காட்டினோம் அன்றைய தேதியிலேயே. அதற்கு பிறகு மாநகராட்சி ஆணையாளர் 3 ஆணையாளர்கள் மாற்றப்பட்டாங்க. 3 பேர்கிட்டையும் குறைஞ்சது 10 முறை நாங்கள் நிர்வாகிகள்லாம் போய் சந்தித்து இதை முறையிட்டோம். இது மாதிரி பல மடங்கு உயர்வு செஞ்சால் இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் வாடகைக்கு விட்டால் கூட அந்த வாடகை வராது. நாங்கள் இதையே கடைங்களை பூட்டி கொண்டு வந்து சாவியே உங்ககிட்ட ஒப்படைச்சி போடுறோம் அப்படின்னு மாநகராட்சி கூட்டத்திலையும் சொன்னோம். அப்புறம் சேலம் எங்களுடைய தமிழ்நாடு வணிக பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா அவர்களை சேலம் மாவட்டத்தில் கூட்டத்திலையும் நாங்கள் எடுத்து சொன்னோம். அவரும் எங்களுக்காக சென்னையில் போய் முதல்வரெல்லாம் சந்தித்து இந்த கோரிக்கையை கொடுத்து அங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு. சென்னையில் கேட்டால் இங்கே சேலத்தில் முடிச்சுக்கங்கிறாங்க, சேலத்தில் கேட்டால் சென்னையில் பாருங்கிறாங்க. நம்முடைய மாவட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ராஜேந்திரன் அவர்களையும் நாங்கள் 2 முறை சந்தித்து இந்த கோரிக்கையை கொடுத்தோம். அவரும் உதவியாளர் எங்களோட அனுப்பி மாநகராட்சி ஆணையாளரிடம் பேச வச்சார். ஆணையாளர் நீங்கள் ஒரு 100 இதாவது சேர்த்து என்கிட்ட மொத்தமாக கொடுங்க, நான் கொடுத்து எல்லாம் குறைச்சி கொடுக்குறேன்னாரு. நாங்கள் உடனடியாக அந்த பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் அணுகி அதை மொத்தமாக சேர்த்து 100க்கும் மேற்பட்டதை கொண்டு போய் கொடுத்தோம். ஆனால் இன்றைய வரைக்கும் அது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. கடந்த வாரம் மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி மேடம் அவர்கள் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்து சார்பாக நடந்துச்சு. அந்த கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டு எங்களுடைய கோரிக்கையை இந்த மாதிரி 1500 பேருக்கு கடுமையான உயர்வு செஞ்சுருக்கிறாங்க. இது எந்த மாவட்டத்திலையும் இல்லாத அளவு சேலம் மாவட்டத்தில் பண்ணிருக்கிறாங்க. தொழிலே எங்களால் நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்குதுங்க. ரொம்ப வேதனைக்கு உள்ள வணிகர்கள் இருக்கிறாங்க, பொதுமக்கள் இருக்கிறாங்க. இதை நீங்கள் உடனடியாக செஞ்சு தரணும்னு கேட்டோம். அவங்களும் அதை நோட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து சார்பாக இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடந்துச்சு. அதுலேயும் கலந்துக்கிட்டு இந்த கோரிக்கையை எடுத்து வச்சோம். இப்படி பல முறை எல்லா இதுலேயும் சந்தித்தாலும் இன்னும் இதுக்கு முடிவு வர மாட்டேங்குது. இப்போ கடைசியாக ஆணையாளர் அவர்கள் வர சொல்லி இது நாங்கள் அட்வான்ஸ்னு இந்த பழைய வரியை கட்டுங்க, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. நாங்கள் கேட்குறது, தமிழக அரசு தினந்தோறும் ஒரு திட்டத்தை அறிவித்து மக்கள் நலன் காக்கிற திட்டங்களை தினம் அறிவித்து மக்களுக்காக சேவை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட அரசு ஒரு 1500 பேர்த்த மட்டும் கடுமையான முறையில் பல்லாயிரக்கணக்கான வரி உயர்வு செய்திருப்பதை உடனடியாக ரத்து செய்து எங்கள் வாழ்வில் ஒளி தீபம் ஏற்றணும்னு நான் கேட்டுக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.